ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிளகாயும் கூடவே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்துருக்குறோம். மிளகா பார்த்தீங்கன்னா 3 பழுத்துருச்சு, ஒன்று மட்டும் தான் பச்சையாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் இருந்து எட்டு வந்துச்சு. சரி வேறு என்ன சொல்கிறக்கு பதில்ல சரி ஓகேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓ அதோட இல்லை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போகிறக்கு வழியில் பார்த்தீங்கன்னா வந்து கடையிலேருந்து நடுவில் ஒரு பார்க் இருக்கும். இந்த பார்க்கை தான் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகணும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்க்கு. பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயும் லைட் இருக்காது. இந்த நடக்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 3 சோலார் லைட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், டிசைனே எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க இங்கே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு. அந்த மரத்துக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கடை. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா கடை. அந்த வீட்டில் யார் இருக்கா? அது யாரும் தெரியல, யாரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ். எல்லாத்து வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பிஸ்கட் ஃப்ளேவரு, என்னன்னு தெரில. பிஸ்கட்டை போட்டு வச்சுக்கிறானுங்க. பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீமு, பிஸ்கட்லேருந்து தயாரித்த ஐஸ்கிரீம் போல். இங்கே எதுனா ஒரு 6 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு முடிச்சிடலாம். பக்கத்து வீட்டில் 2, எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அப்படி எடுத்துகிட்டு இதை டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். இது எங்கே தயாரிச்சுக்கணும்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. பெல்ஜியத்துலேருந்து வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இது இங்கிலீஷானு தெரில, இது வித்தியாசமாகவே போட்டுருக்காங்க இன்க்ரீடியன்ஸ் போட. ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா பாருங்க, குச்சி எவ்வளோ பெருசாக கொடுத்துக்கிறானு. ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று இருக்கும், பக்கத்தில் வச்சனாடி பெருசாக தெரியுது பாருங்க. இதுதான் ஐஸ்கிரீம், ரொம்ப சின்னதாக இருக்கு. இது பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்குது, விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். இன்னொரு கடை கொஞ்சம் தூரமாக இருக்கும், விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நைட் ஆகிடுச்சு, சரி எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா நல்லா ஏமாற்றி விட்டான். பாதி தான் இருக்குது உள்ளே பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு சாக்லேட்டு, உள்ள என்ன தெரியல, வெண்ணிலாவாக இருக்குன்னு நினைக்கிறேன்.